எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலங்கை முறையில் தயாரிக்கிற மிகவும் சுவையான மில்க் டொஃபி தான் செய்து காட்டப் போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கொள்வோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சீனி, மில்க் மைட், ஏலக்காய், பட்டர், இவை தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதலில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதற்குள்ளே நீங்கள் எவ்வளவு மில்க் டொஃபி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ ஒரு மில்க் மெய்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு டின் எடுத்தீங்கன்னா அது 397 கிராமாக இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான அளவு சீனி 400 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு தேவையானது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுவையை கூட்டணும்னு சொன்னால் கஜு சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கஜு நீங்கள் ஒரு 50 கிராம் 100 கிராம் எவ்வளோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். மற்றது ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போதுமானதாக இருக்கும். 100 ml தண்ணி போதுமானது. பட்டர் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதுமாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னு சொன்னால் போதுமானதாக இருக்கும். முதலில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சீனியை அந்த பாத்திரத்தில் இட்டுக்கொள்ள வேணும். முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கொள்ளணும். கூட்டையும் கூடாது, ஆகையும் குறைக்கையும் கூடாது. ஒரு அளவான ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை கிளறி கொண்டு இருக்க வேணும். பாத்திரத்தில் சீனியை போட்டதுக்கு பிறகு இந்த மில்க் மெய்ட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. மில்க் மெய்ட்டையும் சேர்த்ததுக்கு பிறகு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து இதை கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். இதுதான் இதில் மெயின் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்க வேணும். இவ்வாறு கிளறிக்கொண்டே இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வரும். நீங்கள் கைவிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பாத்திரத்துக்கு கீழே இது அடிப்பிடிச்சு விடும். அடிப்பிடித்ததும் இது கலரே மாறி போயிடும் பிறகு. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக கிளறிக்கொண்டே இருக்க வேணும். இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் பட்டரை போட்டுட்டு திரும்ப கஜுவையும் போட்டுக்கொள்ள வேணும். கஜுவையும் போட்டு நன்றாக கிளற வேணும். இன்னும் கிளறிக்கொண்டே இருக்கணும். அதாவது எல்லா பக்கமும் வலிச்சு விட்டு நீங்கள் கிளறணும். இப்போ ஊற்றி பார்த்தீங்களன்னு சொன்னால் இது இன்னும் பதம் சரியாக வர இல்லை. அப்போ அதனால் இன்னும் கிளற வேணும். கிளறிக்கொண்டே இருங்க. இவ்வாறு கிளறிக்கொண்டே தான் இருக்கணும். இல்லாட்டி நன்றாக அடிப்பிடிச்சு விடும். இப்போ போட்டு பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் சரியான பதமாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நாம் கிளறிட்டு இதை இறக்கி கொள்வோம். இப்போ பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு பதம். இதுதான் அந்த பதம். இப்படி நீங்கள் தூக்கி போடும்போது அது விழுந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் பதம். இதை நீங்கள் உங்களுடைய ரேயில் அப்படியே கொட்டி அதை நீங்கள் நல்ல பதப்படுத்தி எடுத்துக்கொள்ளணும். அதாவது நல்ல ஷேப்புக்கு எடுக்கணும். இல்லாட்டி அது டக்கண்டது இறுகி போயிடும். இறுக முதல் நல்லா பரப்பி விட்டு நல்லா அமர்த்தி நீங்கள் அந்த ட்ரேர ஷேப்புக்கே எடுத்துக்கொள்ள வேணும். எவ்வளவுக்கு குயிக்காக நீங்கள் செய்யலுமோ அதை அந்தளவுக்கு செய்து கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அது ஒரு இறுகிற பதத்துக்கு கொண்டிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் இறுகிட்டுது. இனி நாங்கள் டக்கண்டு இதை வெட்டி கொள்ள வேணும். இல்லாட்டி அது ஃபுல்லாகவே இறுகி போயிடும். எங்களால் வெட்டி இல்லாமல் போயிடும். அதனால் உடனேயே நாங்கள் வெட்டி கொள்ள வேணும். இவ்வாறு வெட்டி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, சின்னனோ பெருசோ, அதை உங்களோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், நான் வெட்டி எடுத்துட்டு இருந்தேன். இதுதான் என் மில்க் மெய்ட் டொஃபி. அதாவது மில்க் மெய்ட் டொஃபி இப்படி தான் செய்கிறது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மில்க் டொஃபி மிகவும் சுவையாக இருந்தது. இப்படியான மில்க் டொஃபியை நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கள். மிகவும் சுவையாக இருக்கும். கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை செய்யும்போது கை விடாமல் தான் இதை கிளறிக்கொண்டே இருக்கணும். இல்லாட்டி அது அடிப்பிடிச்சிடும். அதை நீங்கள் மனதில் கொண்டு இதை செய்தீங்கன்னு சொன்னால் மிகவும் சுவையான மில்க் டொஃபி நீங்களும் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் மில்க் டொஃபியை உங்களோட வீட்டில் செய்து பார்த்து நீங்களும் சாப்பிட்டு மகிழுங்க. நன்றி.